இப்போ இதை நம்ம பிசினஸா எடுக்கணும். நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இருப்பாங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட் இருக்கணும். நம்ம கிட்ட ஒரு கேஷ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிக்கணும், சின்ன ஆரம்பிக்கணும். எப்படி நீங்க என்ன சார் இந்த மாதிரி இல்ல என்னன்னா, இதே ஆம்பிஷனா எடுத்து பண்ணா, ஹாபியா பண்ணா பண்ண முடியாது. ஆம்பிஷனா பண்ணா பேமெண்ட்டுக்காக நம்ம பண்ணக்கூடாது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுக்காக பண்ணணும். கண்டிப்பா சக்சஸ் நோக்கி நம்ம போயிடலாம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 11 to 5 அன்லிமிடெட் பானிபூரி எப்பவுமே கிடைக்கும். வேற மாதிரி சார். இந்த பிசினஸ் பண்றோம் ஏன்னா நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க, நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்ல. சோ நீங்க வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்கணும், என்ன கொடுப்பீங்க நீங்க? ஆமா சார். ஏன்னா இப்போ நாங்களுமே பானிபூரி கடை போடணும்னு பேசுவோம் சார். இப்ப கூட நேத்து கூட டீ குடிக்க போனோம். அப்படியே பானிபூரி கடை போடலாம் மச்சான் அப்படின்னு. 10 ரூபா தான் இருக்குன்றான். இல்ல கரெக்ட். பேசிக்கே தான் இருப்போம். இல்ல என்னன்னா, இதே ஆம்பிஷனா எடுத்து பண்ணா, ஹாபியா பண்ணா பண்ண முடியாது. ஆம்பிஷனா பண்ணா பண்ணலாம். இது கரெக்ட். அதாவது இது வந்து ஜஸ்ட் அந்த செகண்ட் நல்லா இருக்கும் பேசுறதுக்கு. அடுத்து வந்து அதுக்கான வேலையை இறங்கும் போதுதான் ஒன்னொன்னும் ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கும். கரெக்ட். அந்த ஸ்ட்ரகிள் தாண்டி வந்தா சக்சஸ் வேற மாதிரி ஆகும். கண்டிப்பா. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றீங்க. கண்டிப்பா ஸ்ட்ரகிள் வந்துட்டு தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் போனோம். நம்ம என்னதான் பேசினாலும் அந்த இடத்துல என்னென்ன நம்ம ஸ்ட்ரகிள் வருதோ அப்பதான் நமக்கு வந்து புது விஷயம் கத்துக்கலாம். கண்டிப்பா. சரி, இப்போ பானிபூரி கடை நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நார்மலா ஒரு சாட் ஐட்டம். இப்போ பேரே சாட் கார்னர் கிடைக்குங்களா? இப்போ பானிபூரி வச்சிருப்போம், இந்த பாபாஜி வச்சிருப்போம், மசால் பூரி, இதெல்லாமே நம்ம கடைக்குள்ளேயே பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இந்த ஜூஸ் இருக்கு, வெரைட்டியா இருக்கு, கிரௌடு வேற லெவல்ல இருக்கு. எப்படி சார் இந்த கார்னர் மட்டும் இல்லாம இந்த செக்மெண்ட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அந்த தாட் வந்து? மோஸ்ட்லி வந்து சாட் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் இல்லாம விண்டர்ல தான் போகும். சம்மர்ல வந்து ஜூஸும், விண்டர்ல வந்து சாட்டும். புரியுது. இப்போ அது பண்ணும்போது பேலன்ஸ் ஆயிடும் கொஞ்சம் வேற மாதிரி. ஆமா, இப்போ சம்மர்ல வந்து நம்ம வந்து சாட் ஆயிடும், சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். விண்டர்ல வந்து நல்லா இருக்கும் சேல்ஸ். இது வந்து அப்படியே உல்டா, ஜூஸ் வந்து சம்மர்ல வந்து நல்லா இருக்கும், விண்டர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். பேலன்ஸ் ஆயிடும். வந்து பர் இயர் ஃபுல்லாவே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். நம்ம வந்து ரெண்டுமே சேர்த்தே கொடுத்துருவோம். யாருக்கு என்ன வேணாலும் குடிச்சுக்கோங்க. பானிபூரி சாப்பிட்டு ஜூஸ் குடிக்கலாம். ஹாட் அண்ட் கோல்ட். அப்புறம் இப்போ நீங்க வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இப்போ எல்லாரும் ஆரம்பிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இதை ஹாபியா எடுத்தோம்னா ஃபிளாப் ஆயிடும். ஆப்வியஸா இப்போ நான் எங்களை மாதிரி டீ குடிக்க போலாம் மச்சா, பானிபூரி ஸ்டார்ட் பண்ணலாம்னா போயிடும். நம்ம கடையை வச்சிரும், நாங்களே சாப்பிட்டு முடிச்சிருவோம் சார். இப்போ இதை நம்ம பிசினஸா எடுக்கணும். நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இருப்பாங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட் இருக்கணும். நம்ம கிட்ட ஒரு கேஷ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிக்கணும், சின்ன ஆரம்பிக்கணும். எப்படி நீங்க என்ன சார் இந்த மாதிரி பண்ணணும்னா கொஞ்சம் பட்ஜெட் வந்து ஒரு 6 to 7 lakhs 6 to 7 lakhs இருக்கணும். ஏன்னா ஸ்டாப் அட்வான்ஸே வந்து பாதி போயிடும். ஓகே. ஏன்னா மெயின் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி நியர்ல வெறும் கவுண்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் பேசிக்ல வரவங்களுக்கு நான் சொல்றேன். கவுண்டர் மட்டும் அந்த சாட் சூப்பர் மார்க்கெட்ல நம்ம பேசி கவுண்டர் மட்டும் நம்ம போடுற மாதிரி பண்ணிட்டு, டேஸ்ட் கம்பல்சரி. டேஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். காம்ப்ரமைஸ். ஆமா டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதுதான் சக்சஸ். கண்டிப்பா நம்ம வந்து அந்த மாதிரி ஃபுல்ஃபில், அதாவது பேமெண்ட்டுக்காக நம்ம பண்ணக்கூடாது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுக்காக பண்ணணும். கண்டிப்பா சக்சஸ் நோக்கி நம்ம போயிடலாம். கண்டிப்பா. சார், இன்னொன்னு பார்த்தேன். யூஸ்வலா பானிபூரி எல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம பையன் என்ன பண்ணுவாரு, பானிபூரி உடைச்சு 4 வரலும் உள்ள விட்டு தருவா சார். இங்க ஆனா வேற லெவல்ல இருந்தது சார். இங்க வந்து கரெக்டா ஸ்பூன்ல அண்ணன் வச்சு ஒரு இந்த பொட்டேட்டோ எல்லாம் உள்ள வச்சு, அதுவும் உங்க இதை ஒண்ணு பார்த்தேன், டவர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்க. எப்படி அந்த ஐடியா வந்தது? ஹைஜீனுக்கும் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அது வந்து என்னன்னா, எல்லாருக்கும் அந்த ஒரு பானினா இந்த மாதிரி இதுதான் கான்செப்ட். இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பானிபூரி லவர்ஸா இருந்தா கூட ஒரு சில இடத்துல சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலயும் பண்ணோம்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். ஓகே, இங்க சாப்பிடலாம், நம்பி போலாம். இந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமர்ஸை வந்து உள்ள உட்கார வச்சிட்டோம்னாலே ஒரு சக்சஸ். வேற மாதிரி. ஆமா சார், ஃபேமிலியா வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் நோக்கி டிராவல் பண்ணலாம். வேற மாதிரி ஆமா கண்டிப்பா சார். இப்போ வந்து பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு சார்? இப்போ நம்ம பார்த்தேன் வேற லெவல்ல இருக்கு. ஐஸ்கிரீம் ஸ்மூதில இருந்து பலூடா இருக்கு, ஜூஸ் இருக்கு, பானிபூரி இருக்கு, எல்லாமே இருக்கு சார். வேற லெவல்ல கடை இருக்கு. அது நம்ம இங்க திறந்துருக்கோம் புதுசா. எப்படி சார் இந்த பட்ஜெட் ரேஷியோ? ஏன்னா வெளியில இப்பெல்லாம் என்னன்னா அண்ணா நகர்ல எல்லா கடையும் வந்துருச்சு, சின்ன சின்ன கடைலாம் வந்தது. ஒரு சின்ன ஸ்ட்ராபெரியில போட்டு கொடுக்கறதுக்கு 200 ரூபா சொல்றாங்க. நம்ம கடையில எப்படி சார்? இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 11 to 5 அன்லிமிடெட் பானிபூரி எப்பவுமே கிடைக்கும். வேற மாதிரி 49 rupees. 49 அன்லிமிட்டடா? அன்லிமிடெட் 49. ஆமா சார், நானும் அடிச்சு நோத்திடுவேன் சார்.
ஹையஸ்டா எவ்வளவு சாப்பிடுவீங்க நீங்க? சார் நான்லாம் வந்து சரி சார் 50 சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். ஐயா இவ்வளவு பையனே 100 சாப்பிடுறான், நீங்க என்ன 50 சாப்பிடுறீங்க? வயசாச்சு சார், போயிட்டு அவ்வளவுதான். வயசாச்சு. ஹையஸ்ட் நம்மளுடைய பானிபூரி நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 236 ஒரே ஆள் பர் பர்சன். 236 236 சார். நானா அந்த கடையை இழுத்து போட்டு போயிட்டேன் சார் நானு. 236 பர் பர்சன் ஒரு ஆளுக்கு 236 சார். சாப்பிட்டாரு. அண்ணாலாம் அவர் கை வலிக்கும் போலியே சார், ஊட்டி விட்டுட்டே இருக்கணும் போலியே சார். அந்த மாதிரி போயிருக்கு. போயிருக்குது. கண்டிப்பா. அப்ப எப்படி சார் நம்ம இதெல்லாமே பண்றோம், எப்படி சார் நம்ம இது டாலி ஆகாம சார் நம்ம business? அதுதான் அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேமெண்ட் பார்க்க கூடாது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட். நம்ம அந்த சாட்டிஸ்ஃபைடை நம்ம கொடுத்துட்டோம்னாலே, இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓ கண்டிப்பா ஒரு 2 பேர்கிட்ட 236 சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுவீங்க. ஜஸ்ட் எனக்கு அதுல ஒரு மார்ஜின் என்னன்னா, நான் இந்த இதை பேஸ் பண்ணி எனக்கு மத்த இதுவும் டேலி ஆகும். ஓ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதை தாண்டி ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைட், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட். வேற மாதிரி சார். இப்ப எனக்கு இன்னொரு டவுட் சார், இது நீங்க சொன்னனால இப்ப நம்ம சூரிய அண்ணா இருக்காருல்ல, பரோட்டா சாப்பிட்டு செல்லா திருப்பி அழிச்சு அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க சார். இப்போ வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம். அப்படிலாம் இல்ல, எப்பயுமே நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. பகோடா பாஸே அவரே வந்து 139 சாப்பிட்டுருக்காரு. பக்கோடா பைசா சேனலே இருக்கு. அண்ணா. என்னண்ணா இதெல்லாம் மார்ஜின் வச்சு நம்ம கரெக்டா டாலி பண்ணி நடத்தணும். ஆமா, கண்டிப்பா. அதாவது மார்ஜின் வந்து என்னன்னா, நம்மளுக்கு உண்டான ஒரு நம்ம பொருளுக்கு உண்டான காஸ்ட், அதுக்கு மேல நம்மளுடைய ஒரு மார்ஜின் தான் போதும். ரொம்ப மார்ஜின் வந்து நம்ம வந்து பிசினஸ் வந்து கொண்டு போக முடியாம நிறைய பேர் இதுதான் பிரச்சனை. ஒரு பானிபூரி இப்போ 70 rupees வச்சாங்கன்னா கண்டிப்பா போவாது. தயிபூரி ஓகே, ஒரு நார்மலான ஒரு பேசிக் இருந்தாலே கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். சக்சஸ் பண்ணிடலாம் கண்டிப்பா. அதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆமா, கரெக்டா நீங்க வச்சு நீங்க பண்ணுங்க சார். இப்போ இது வந்து உங்ககிட்ட ஒரு அவுட்லெட் தான், வேற நீங்க சொன்னீங்கன்னா வேற ஒரு அவுட்லெட் இருக்கு. திருமலை வயல்ல இருக்கு. அங்கேயும் இதேதான் சார், அன்லிமிட்டட் அங்கேயும் இருக்கா? அங்க இல்ல சார், அங்க இல்ல, இங்கதான் சார். ஏன் சார் அங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டுறாங்களா? இல்ல அப்படிலாம் கிடையாது. இங்கதான் நான் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட். ஓகே. நான் ஆரம்பிச்சு அந்த அவங்களுக்கு வீட்டுல வந்து சொல்றேன், அவங்க தான் சாப்பிட்டு என்னுடைய பிசினஸ் வந்து வேற. ஓ சரி சார். என்ன சார்? இன்டீரியர். ஓ வேற மாதிரி சார். நான் வந்து இன்டீரியர். இவங்க வந்து நான் ஒய்ஃபுக்காக தான் பண்ணுது. ஷோல்டர் பெயின் கொஞ்சம் நடுவுல, அதனால ஷாப் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அவங்களுக்கு ஆரம்பிச்சது. இங்கேயே திருப்பி அன்லிமிடெட் ஆரம்பிச்சு திருப்பி இப்போ அங்கேயும் கொண்டு போவாங்க. சூப்பர். வேற மாதிரி சார், வேற மாதிரி. இது ஃபர்ஸ்ட் டேவா சார்? இது நம்ம ஆரம்பிப்போம். இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இந்த அன்லிமிட்டட் ஆஃபர் போயிட்டு. ஆஃபர் எப்பவுமே இருக்குமா? எப்பவுமே 365 days ஃபுல்லாவே 365 days. 11 to 5 11 to 5 அந்த டைம்க்குள்ள வந்தா அன்லிமிடெட் சார். அப்ப இப்ப இந்த ஆஃபர் எல்லாம் போட்டா 10:30 மணிக்கு வந்து கியூ கட்டி நின்று இவெல்லாம் வருவான் சார். இவன் 10:30 மணிக்கு வந்துருவான் சார். லஞ்ச்லாம் இங்கதான். பாருங்க சார், லஞ்ச்லாம் வந்து உட்காந்துருவான் சார். வரலாம் எப்போ வேணா வரலாம். 11 to 5 ஆனா வந்துடலாம். ஜாலியா வந்துட்டு அண்ணனை பார்த்துட்டு ஒரு ஆய் சொல்லிடுங்க. வேற மாதிரி ஆய் பாத்தீங்களா, நம்ம அண்ணன் வந்து ஸ்மைலியா வந்து பாருங்க. ஜாலியா பானிபூரி அன்லிமிட்டடா இருக்கு, சாப்பிடுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் ட்ரை. அண்ட் அண்ணன் வந்து உங்க பானிபூரில வரலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆமா, ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அண்ணன் வந்து நிறைய பிசினஸ் டிப்ஸ் சொன்னாரு. நம்ம இந்த வண்டியில போயிட்டு இருக்கும்போது, மச்சான் நம்ம வந்து இந்த பானிபூரி ஆரம்பிச்சிடலான்னு இருக்கோம். இவெல்லாம் எப்பவுமே சொல்லிட்டு தான் இருப்பான். தட்டி விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து வேற லெவல் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கிராஜுவலா தானே வச்சது, கிராஜுவலா அது அந்த மாதிரி ஆரம்பிங்க. மெதுவா ஆரம்பிங்க. நம்ம வந்து வேற லெவல் சக்சஸ் போயிடலாம். அண்ணன் வந்து செகண்ட் அவுட்லெட் வேற லெவல்ல இருக்கு. இது எங்க லொகேட் ஆயிருக்கு கரெக்டா நம்ம ஏரியா? இது அம்பத்தூர் ராக்கி தேட்டர் டு புழல். ஓகே. அந்த ரோடு. ஆமா, அதுல புதூர் ஜங்ஷன். ஓகே. அங்க இருந்து நியர்பை ஒரு 200 meters வேற மாதிரி. சோ வாங்க எல்லாரும் அண்ணன் கடையில வந்து அன்லிமிட்டட் பானிபூரி சாப்பிடுங்க. பானிபூரி மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்க உட்காந்துடலாம். நீங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டு வந்துட்டீங்கன்னா, நாங்களே ஷூட் முடிச்சு இங்க 2 hour உட்காந்து தான் போவோம்னு நினைக்கிறேன். அண்ணன் முறைக்கிறாரு. இல்ல, நிறைய பேர் வந்து சேலஞ்சு வருவாங்க. பானிபூரி சேலஞ்ச் வந்துட்டு யார் அதிகமா சாப்பிடலையோ அவங்க பே பண்ணணும். ஓ, யாரு சாப்பிடல அவங்க பே பண்ணணும். வேற மாதிரி சார். இதுலயே தெரியும். இது எனக்கு இந்த கான்செப்ட்னா, யார் அந்த அன்லிமிட்டட் அந்த ஒரு மினிமம் பானிபூரி சாப்பிடலையோ. ஆமா, இல்ல அவங்க யார் ஹையஸ்டா இப்போ சாப்பிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 3 பேர் வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் அவுட் ஆகிறாங்களோ அவ்வளவுதான் அவங்க பேமெண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கூட்டுவாங்க. இப்ப என்னோட டீம்ல இவன் தான் வந்து ஒரு லூஸ் இருப்பான். அது மாதிரி உங்க டீம்லயும் இருப்பான். அவனை கூட்டுவாங்க, மச்சான் அன்லிமிட்டட் சாப்பிடலாம். அவனும் வருவான். வந்து அன்லிமிட்டட் சாப்பிடுங்க.
ஜாலியா சாப்பிடுங்க, அவனை பில் பே பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நீங்க ஜாலியா சாப்பிட்டு சேலஞ்சில் வின் பண்ணி அண்ணனுக்கு ஒரு ஷேக் ஹேண்டை கொடுத்துட்டும் போகலாம். அவரும் பிசினஸ் டிப்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி கடை ஜாலியா போடலாம், நல்லாவே போகும். இல்ல இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் சொல்லி தரதுக்கு நான் ரெடி. வேற மாதிரி இது விட மச்சான் என்னடா, இதை விட என்ன அவ்வளவுதான். ஆ? இந்த மாதிரி உங்களுக்கு பிசினஸ் டவுட் இருந்தாலும் அண்ணன் நீங்க கேட்டுக்கலாம். அண்ணன் கிட்ட கேட்டு ஜாலியா பண்ணுங்க, வேற லெவல்ல கத்து தராரு. நீங்க எல்லாம் பண்ணுங்க. அண்ணனுக்கு வந்து இன்னொரு அவுட்லெட்டும் இருக்கு, எங்கன்னா அது திருமலை வாயில வேற அவுட்லெட் இருக்கு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஆனா எல்லாரும் வாங்க, வேற லெவல் ஸ்பாட்டு. பசங்களை நம்ம மாதிரி பசங்க ஜாலியா வரவங்களுக்கெல்லாம் நல்லா தான். மில்க் ஷேக்ஸ் எல்லாமே இருக்கு. பானிபூரி சாப்பிட்டு மில்க் ஷேக் குடிக்கலாம், இல்ல மில்க் ஷேக் சாப்பிட்டு பானிபூரியும் அடிச்சு ஜாலியா போகலாம். வேற வேணாம். நீ இன்னும் இது இப்போ வந்து இன்டீரியர் சொன்னீங்க, அந்த பிசினஸ் இந்த டோட்டலா டிஃப்ரெண்ட். புரியுது, நம்ம அக்காவுக்கு வந்து உடம்பு முடியல, அதனால இந்த லைன்ல வந்துட்டோம். ஆனா நம்ம எப்பவுமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒண்ணு டர்ராவே இருக்கணும். என்னடா இது ஓடிடுமா அப்படின்னு இருக்கும். அதுதான் அந்த கான்பிடன்ட் நம்மளுக்கு வர வரைக்கும் நம்ம இறங்கக்கூடாது. கான்பிடன்ட் வந்த பிறகு தான் பிசினஸ்ல இறங்கணும். கான்பிடன்ட் வரணும். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ட் வந்து அப்புறம் பிசினஸ்ல இறங்கணும். ஓகே, வேற மாதிரி இது அண்ணன் வந்து பிசினஸ் மோட்டிவேஷன் மட்டும் கொடுக்கல, வேற லெவல்ல பேச்சும் கொடுக்கல. ஆனா வேற லெவல். ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க, கண்டிப்பா எங்க ஆரம்பிக்க முடியாதுன்னு தெரியாது. அவங்க அதுக்கு மட்டும் தான் அவனுக்கு பிரச்சனையா இருக்கும். அதுவும் வேற லெவல்ல சொல்லி தந்தீங்க. அண்ட் நம்ம கடையோட ஆஃபரும் சொன்னீங்க, அன்லிமிட்டெட் பானிபூரி. திருப்பியும் சொல்றேன், ஜாலியா இருக்கும், வாங்க, ஜாலியா இருக்கும். நாங்களே சாப்பிட போறோம். பேசினதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடுங்க, பானிபூரி பிளேட் வீடியோ பாருங்க, அண்ணனை பார்த்துட்டு ஷேக் ஹேண்ட் கொடுங்க. அண்ணன் எப்பவுமே பிஸியா அங்கங்க ஓடிட்டு இருப்பாரு, பிடிங்க அண்ணனை பிடிச்சிட்டு அண்ணன் ஷேக் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பண்ணுங்க, சரிங்களா? சோ வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அண்ணன்? நம்மளோட வியூவர்ஸ் கிட்ட அட்வைஸ். ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் முக்கியம். ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம நிறைய பிசினஸ் ஓனர் கிட்ட போய் பேச போறோம். அவங்களோட கடையில என்ன ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா வாங்க. நம்ம அண்ணன் வந்து வேற லெவல்ல பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் இதெல்லாம் கூட சொல்றாரு. ஒரு பானிபூரி சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அண்ணன் கடையில அப்படியே நம்ம பிசினஸ் பத்தி பேசுங்க, ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிசினஸ் ஓனர் கிட்ட போயிட்டு நம்ம பேசுவோம், அவங்க எப்படி அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நம்ம கத்துப்போம். நம்மளும் ஒரு நாள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அண்ணனே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன பண்ணிடுங்க பாய். பிசினஸ் வித் பாய்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.